5-time champions are nearly out of the tournament. So மும்பை வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் வாங்கடையில நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்க ஹோல் டீம் ஆஸ் அ டீம் வந்துட்டு நேற்று சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு எப்படி அந்த இந்த டோர்னமெண்ட்ல ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா அது இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்ல நேத்து ஆனா எஸ்ஆர்ஹெச் என்ன அடி, அது சான்ஸே இல்ல. இவங்க மும்பையோட போலிங் சரியா இல்லையா, இல்ல எஸ்ஆர்ஹெச் ஓட பேட்டிங் வாஸ் அபவ் த ரெஸ்ட். எவ்ரிபடி ஹஸ் நவ் கம் பேக் டு ஃபார்ம். டிராவிஸ் ஹெட் வந்துட்டு திருப்பி இதுக்கு வந்துட்டாரு ஃபார்முக்கு. இது ஹென்ரி கிளாசன் வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு ஆடி இருந்தாரு கண்டிப்பா. he was also there in the orange cap இதுல இருந்தாரு. அவரும் வந்துட்டு ஒரு தர்மடி நேத்து. சோ என்ன அதுன்னு நம்ம ஃபுல்லா பேசிடலாம். சோ வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். சோ பாலா, நீ வந்து டெஃபினெட்லி மேட்ச் பார்த்திருப்ப. சோ ஓவரால் வந்துட்டு where did மும்பை இந்தியன்ஸ் கோ ராங்? அவங்களோட போலிங் லென்ஸ், அதாவது நம்ம பும்ரா பார்த்தோம், பும்ராவே அடி வாங்கினாரு 54 ரன்ஸ். அவரும் வந்துட்டு ஸ்லாட்ல ஃபுல் டாஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஈவன் மத்த பிளேயர்ஸ் வில்ஜாக்ஸ் ஒரு ஓவர் போட்டாரு 19 ரன்ஸ். அல்லா கசன்ஃபரும் வந்துட்டு விக்கெட் எடுத்தாரு. பட் ஹி வாஸ் ஆல்சோ கொஞ்சம் he also went for runs. போல்ட்டும் வந்துட்டு போல்ட் வந்து they went back to the formula. போல்ட் இந்த இதுல ஆடினதுக்கு அப்புறம் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. அண்ட் you see that where I felt is அந்த ஒரு 17th over ஒரு 15 overs வரைக்கும் they were going அந்த ஒரு strategic time out. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 61 ரன்ஸ் தான் மும்பை அடிச்சாங்க. பட் ஆனா அந்த flip side வந்துட்டு you saw that SRH were only 10 runs above மும்பை அந்த டைம்ல. பட் அவங்க வந்து 3 ஓவர்ஸ்லயே முடிச்சிட்டாங்க கேம். அந்த ஒரு லாஸ்ட் 5 ஓவர்ஸ் and first 6 ஓவர்ஸ்ல SRH were again 10 runs more than Mumbai without losing a wicket. இது ரெண்டும் டிஃபரன்ஸ். அண்ட் ஈஷான் மலிங்கா அவரை பத்தி டெஃபினட்டா பேசி ஆகணும். அவரோட வந்துட்டு அந்த ஸ்லோவர் ஷார்ட் பால்ஸ், அந்த ஸ்லோவரா அவர் வந்து பவுன்சர் போடுறது, இட் வாஸ் ரியலி எஃபெக்டிவ் இந்த பிட்ச்ல. ஹி வாஸ் த கிளியர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சைட்ஸ். வேர் 12 runs per over எல்லாருமே போனதுல வந்துட்டு ஈஷான் மலிங்கா 7 runs, 4 ஓவர்ஸ்ல 7 runs அண்ட் விக்கெட் வேற. சோ நம்ம பத்தி எல்லாத்தையும் ஃபுல்லா ரவுண்டடா பேசலாம். மும்பையோட ஃபீல்டிங் பத்தியும் பேசிக்கலாம். ஐ லீவ் ஆல் தட் டு யூ. நீ சொல்லு ஓவரால் உன்னோட தாட்ஸ். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ் வந்து இது வந்து அன்யூஷுவலா இருக்கு. தே ஆர் த ஒன் டீம் டில் லாஸ்ட் இயர் அந்த குவாலிஃபயர் 2ல அந்த பஞ்சாபோட தான் தே ஹவ் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 18 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 200+ போஸ்ட் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணாம லாஸ்ட் பண்ணது முதல் வாட்டி அப்பதான் நடந்துச்சு. அது ஸ்ரேயஸ் ஐயரோட எக்ஸ்ட்ராடினரி நாக், அதனால ஓகே. அகெயின் ஸ்டில் ஃபைன் 200+ போஸ்ட் பண்ணா மும்பை ஆல்வேஸ் வெரி தேர் இந்த கேம். அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் ஒரு ரெக்கார்டு வச்சு 243 இருக்க போது ஓகே ஃபைன். ஆல் செட்டர் திங்ஸ். இது வந்து பக்கா பேட்டிங் விக்கெட். தேர் ஷார்ட். ஆக்சுவலா அவங்க இருந்த ஒரு பொசிஷனுக்கு லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 150 என்னமோ இருந்தாங்க. இந்த மார்க் ஆஃப் 12 or 13 ஓவர் மார்க்ல 150+ இருந்து அந்த டுவர்ட்ஸ் எண்ட் வந்து தே புல் பேக் ரியலி வெல். அவங்களோட ஆஃப் கட்டர்ஸ் அண்ட் அவங்க வந்து பர்டிகுலரா வந்து இஷான் மலிங்காவும் சரி, பேட் கமின்ஸும் சரி, த வே தே புல் பேக் அண்ட் கிவ் த கான்ஃபிடன்ஸ் ரைட் டைம் ஆஃப் இன்க்ளூடட் சகீம் ஹுசைன் அவரை கொண்டு வந்து அவரோட ஷார்ட் பால் பவுன்சர்ஸா இருக்கட்டும், வேரியேஷன் வாஸ் அ கீ. எக்ஸ்ட்ரா நேத்திக்கு பொறுத்த வரையும் அது வந்து டெரிஃபிக்கா பண்ணாங்க இஷான் மலிங்கா. அண்ட் பேட் கமின்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேலயே 6 runs தான் போனாரு. ஹி வாஸ் வெரி டிஃபென்சிவ், நாட் ட்ரைங் டு ஸ்விங் த பால். எடுத்தோடனே த்ரூ த ஹோல் யாக்கர் போட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டப் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாரு. தே நோ தட் திஸ் இஸ் a விக்கெட், ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னு எதிர்பார்த்த ஒரு இது. அங்கதான் வந்து அவங்களோட எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப டெரிஃபிக்கா இருந்துச்சு நேற்றுக்கு பொறுத்த வரையும். அண்ட் இவங்க நமந்தீர் அந்த நெடுல வந்து அவர் ஒரு 17 balls 22 runs அடிச்சது. இந்த இந்தியன் பிளேயர்ஸ் நாட் பெர்ஃபார்மிங் அட் தட் பெஸ்ட். அதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு மெயின் காரணம். அவங்களோட ஸ்டார் இந்தியன் பேட்டர்ஸ் நேற்றுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஹர்திக் பாண்டியா நேற்றுக்கு நல்லா பண்ணாரு பேட்டிங் வைஸ்ல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து ஃபாரின் பிளேயர்ஸ். இதுலயே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் அகைன் வந்து மும்பை இந்தியன்ஸ் நான் தான் சொல்றேன்ல, 240+ போட்டும் இது பண்ணலாம், டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா வித் பும்ரா இஸ் தேர். நேற்றுக்கு பும்ரா வந்து லெஃப்ட் ரைட்னு அடி வாங்கிட்டாரு. உண்மையா வந்து இட் வாஸ் பேட் டே ஃபார் பும்ரா. அந்த அவரு ஏன் நேற்றுக்கு அடி வாங்கினாருன்னா அவரோட மெயின் இது என்ன ஸ்ட்ரென்த்தே வந்து என்ன வேரியேஷன்ஸ் தான்.
ப்ரெடிக்டபிளே இருக்காது. என்ன போட போறான்னு நேற்றுக்கு கண்டினியூஸா ஸ்லோவர் ஒன்ஸ் இன்டு த ஸ்லாட் போடுறதுல வந்து பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ் ரொம்ப போட்டாங்க. அண்ட் நான் லிட்டரலா வந்து நான் என்ன கொஸ்டின் பண்ணணும்னா, மும்பை இந்தியன்ஸோட மேனேஜ்மெண்ட், அவங்களோட திங்கிங் ஸ்டாஃப் இருக்காங்க பாரு, கோச்ல இருந்து கேப்டனா இருக்கட்டும் எல்லாரும், ஆஹ், ஒரே ஒரு ஆஃப்டர் பவர் பிளே பண்டில் தம் 6 overs 92 அடிச்சிட்டாங்க. டெரிஃபிக்கான பவர் பிளே எஸ்ஆர்ஹெச் வாது இந்த கேம். அவங்க பவர் பிளேல முடிச்சு இடிச்சு தள்ளிட்டாங்க. கேட்ச் டிராப் ஃப்ரம் இது நமந்தீர் டிராவிஸ் ஹெட்டோடது. சி தட்ஸ் வாட், இந்த மாதிரியான மேட்சஸ்ல அந்த மாதிரியான கேட்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது would have been saved a different thing. அது வந்து வேற மாதிரி மாறி இருக்கும் மேட்ச் ஒரு சுச்சுவேஷன். இன்னைக்கு வந்து இந்த சீசன்லயே பார்த்தா அல்லா கசன்ஃபர் மட்டும்தான் மும்பையோட ஒரு கோ டு பவுலர், ஒரு பெஸ்ட் பவுலரா இருக்காரு, தெரியறாரு. அவர் மட்டும்தான் கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுக்கிறாரு. மும்பைக்கு பெரிய ட்ரபிள் என்னன்னா, அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம் என்ன இஷ்யூனா, மும்பையோட இஷ்யூவே பவர் பிளேங்கிறது. பவர் பிளே இஸ் த கிங். தே ஆர் அவுடேட்டட். தட்ஸ் த ரீசன் தே ஆர் நாட் ட்ரை. மற்ற டீம்லாம் வந்து ஃபார் ஹெட்டா இருக்காங்க. இதுல இப்ப கேப்டன்ஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் இது இண்டிவிஜுவல்ஸ் 1 or 2 players அப்படின்னு சொல்றதுலாம் வந்து இப்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, அந்த 1 or 2 players தான் வந்து மற்ற டீமுக்கு ஸ்டாண்ட் அவுட் பண்றாங்க பவர் பிளேல. ஃபார் எக்ஸாம்பிள் வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அவங்களுக்கும் நிறைய கவரேஜ் இருக்கு, பின்னாடி ப்ராப்ளம் இருக்கு மிடில் ஆர்டர்ல. ஆனா அவங்க புல்டோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கும் தே ஹேவ் தேர் ஓன் இஷ்யூஸ் இன் பவர் பிளேல, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த பவர் பிளே பேட்ஸ்மேன் வச்சு கவரேஜ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போனன்ட் டீம் அவங்க ஒரு 90 ரன்ஸ் அடிச்சா கூட இவங்க 116 அடிக்கிறாங்க. த டிஃபரன்ஸ் அந்த ஒரு 20 run மார்ஜின் இன் பேட்டிங்ல அவங்க காமிச்சிடுறாங்க பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரையும். ஆர்சிபி அவங்க பவர் பிளே போலிங்க கிங்கா இருக்காங்க. அண்ட் கன்சிஸ்டன்டா ஒரு 65 to 70 மார்க் பவர் பிளேல கொண்டு வந்துறாங்க. தே ஹேவ் ஃபினிஷிங் வெல், லைக் மிடில் ஆர்டர்ஸ் அவங்க அந்த இது இருக்கு. ப்ராப்ளம் வித் மும்பை இந்தியன்ஸ் வந்து தே ஆர் நாட் ஸ்ட்ரைக்கிங் வெல் இன் பவர் பிளே. ட்ரெண்ட் போல்ட் கம்பேக்ஸ் வெல். அதான் சொல்றேன்ல, ட்ரெண்ட் போல்ட் வந்து யூ cannot யூஸ் him as a பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் எனிமோர். He's going 14, he's leaking 14 runs per over, but he's doing well in death overs. நேத்துக்கு he pulls back really well. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்தவரை நேற்றுக்கு டிஃபென்சிவ் அவருடைய அந்த யாக்கர் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சே தவிர, பட் பவர் பிளேல ஒர்க் அவுட் ஆகல. பும்ராவுக்கும் சேம் சிச்சுவேஷன். ஹர்திக் பாண்டியாவும் இந்த இதுல 12 runs per over போயிட்டு இருக்காரு பவர் பிளேல. இஸ் நாட் ஏபிள் டு பிக் தி விக்கெட் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரையும். இல்ல, நான் இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஏன்னா இந்த பவர் பிளே போலிங் பத்தி பேசும்போது அப்போ தெரியும் பும்ரா தவிர மற்ற போலர்ஸ் வந்துட்டு கோயிங் ஃபார் ரன்ஸ் பவர் பிளேல ஸ்பெஷலா இருக்கும்போது 3 over போடணுமா பும்ராவை 3 over? பிகாஸ் அது வந்து மேட்ச் டர்னிங்கா இருந்ததுன்னா பும்ராவை 3 over போட்டுருணுமா பவர் பிளேல? சரி, பும்ரா நேற்றுக்கு ஆக்சுவலா நேற்றுக்கு சினேரியோ பொறுத்தவரை நீ மத்த விஷயத்துல வந்து இந்த ஆபரேஷன் ஆஃப் பும்ராவே ப்ராப்ளமா தான் இருந்தது. 3 over இல்ல 2 ஒரே சமயத்துல கொடுக்கறது இல்ல யூசேஜ் ஆஃப் பும்ராவும் ப்ராப்ளமா இருந்துச்சு. பட் நேற்றுக்கு பொறுத்தவரையும் பும்ரா லெஃப்ட் ரைட் போனதுனால வந்து இட் டசன்ட் ஹேவ் an ஆப்ஷன். டு பி ஃப்ராங்க், என்னன்னா எனக்கு என்ன ஒன்று புரியல, ஹர்திக் பாண்டியா பேக் பண்ண மாட்டேங்கிறாரு ஆஸ் எ பவுலரா, அது ஒரு ப்ராப்ளம். பட் ஆனா தே வெண்ட் இன் லாஜிக் வந்து என்னன்னா, ஹர்திக் பாண்டியா போஸ்ட் பவர் பிளே 6 overs அப்புறம் அவர் நல்லா அவருக்கு ரெக்கார்ட் நல்லா இருக்கு. தே வெண்ட் தட் டெம்ப்ளேட், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி அவங்க அந்த இதுல போயிருக்காங்களே தவிர. பட் ஆனா அவங்களுக்கு ஸ்டில் என்ன கன்சர்ன்னா, அவங்களோட பவர் பிளேல டெலிவர் பண்றதுக்கு ஆள் இல்ல. அண்ட் அகைன் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஐம் நாட் a great fan of spinners using in 3rd or 4th overs. யூஸ் him in the first over. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் 3 over பொழந்து தள்ளிட்டான். வெரி அன்பார்ச்சுனேட் ஃபார் வில் ஜாக்ஸ். மேட்ச் அப்ஸ் ஆர் ஃபைன், அது எல்லாமே நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிறது தான் பொறுத்து இருக்கு. நீங்க போன வாட்டி அவன் விக்கெட் எடுத்தது எப்ப? ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுத்தீங்க, விக்கெட் எடுத்தான் வில் ஜாக்ஸை பொறுத்த வரையும். வில் ஜாக்ஸ் ஈவன் ஆர்சிபில இருக்கும் போதும் அவன் அந்த டயத்துல இருக்கும் போது யூஸ் பண்ணும் போது வந்துச்சு. டிஃபரன்ஸ் ஆர் தேர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுது, அகைன் இந்த யூசேஜ் ஆஃப் அண்ட் மேட்ச் வந்து அட்லீஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் அந்த ஒரு ஓவர் 15th over மார்க்ல வந்து நல்லா போட்டு வந்துட்டாரு. ஒரு மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு வந்து அகைன் வந்து கல்லா கசன்ஃபரை கொடுத்து அந்த ஓவரை இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அகைன் அண்ட் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ஒரு கிளீன் ஸ்ட்ராட்டஜியா தெரிஞ்சு ஆள் பின்னாடி ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல ஆள் வச்சிருக்காங்க. ஃபார் ஹென்ரி கிளாசனா இருக்கட்டும், இவருக்கும் ஹென்ரி கிளாசன் நீ வெரி ரேர் அகேஷன் அந்த மாதிரியான அந்த ஜோன்ல அடிக்கிறதுக்கான ஒரு இது இஸ் மோர் இன்டு த வி ஏரியா ஆஃப் இது. இதுக்கு ஒரே ஷாட் அல்லா கசன் அந்த இது அடிச்சாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு 6 அடிச்சது, அது ஃபைன். அவர் ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு நேற்றுக்கு. லிட்டரலா வந்து நான் ராண்டா ராஜான்னு ஹெட்டா இருக்கட்டும், ஹென்ரி கிளாசனா இருக்கட்டும், அவங்க என்னமோ ஜாலியா 160 ரன் சேஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஸ்ல போய் த மெயின் செட் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்லயே தெரிஞ்சிச்சு. ஆனா என்னன்னா,
இவங்க பிளான் பண்றதுக்கும் ஒரு டீப் மிட் விக்கெட்டுக்குமே இல்லையா ஆளு. அபிஷேக் சர்மாக்கு சுத்தமா அந்த அந்த இதே இல்ல, டீப் கவரே இல்ல, பாயிண்டே இல்லையா அங்க. எதுக்கு ஏன் இப்படி ஒரு பிளான் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மகேலா ஜெயவர்தனா வந்துட்டு அந்த ஒரு பிரேக் டைம், ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக்ல வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியல. இப்போ நீங்க இந்த ஷார்ட் பால் ஸ்ட்ராட்டஜி போடணும்னு சொன்னோன்னா அஸ்வினி குமார் எடுத்தோடனே வந்தோடனே 6 ஓவர் முடிஞ்ச அப்புறமே அந்த ஷார்ட் பால் போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு, அடுத்த பால் யாக்கர் போட்டாரு. ஃபைன், ஒரு ரன் போச்சு. அதுக்கு அடுத்தது ஃபுல்லும் பொழந்துட்டாங்க. அந்த அந்த அதுல இருந்து அடிக் பாண்டியா மட்டும்தான் இந்த பிச்சில் ஃபுல்லர் ஒன்ஸ் போட்டாரு, நல்லா நெயில் பண்ணாரு. மத்த எல்லாருமே தே ஆர் bowling in பேக் ஆஃப் லெங்த் டெலிவரிஸ் இல்ல ஷார்ட்டர் ஒன்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. லிட்டில் பிட் இஃப் யூ கிவ் எனி வித் டு தீஸ் பிளேயர்ஸ் தே வில் ஸ்மாஷ் லைக் எனிதிங். இதான் நடந்துச்சு. ஈவன் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும், இவங்க ஆடும்போது அப்படிதான் இருந்தது, மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஒன்லி திங் நமந்தீர் ஹஸ் நாட் ஏபிள் டு கேபிட்டலைஸ். அண்ட் ஒன் மோர் திங், he bowled really well. நிஷாந்த் மலிங்கா வந்து டெரிஃபிக்கா எக்ஸிக்யூட் பண்ணாரு into the body, not giving any width. See, difference in back of length or shorter delivery என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அவங்க கொடுத்த வித் இருக்கட்டும், இவங்க வித் கொடுக்கவே இல்லை. அது ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. அண்ட் வெரி கிளியர் எவிடென்ட் இந்த வருஷமா இருக்கட்டும், லாஸ்ட் 2025ல இருந்து 2026 இருக்கட்டும், பவர் பிளேல வந்து மும்பை வந்து தேர் ஆவரேஜிங் 51. ஸோ தட்ஸ் த ரீசன் இன் இது. பட் இன்னைக்கு மேட்ச் 78 அடிச்சாங்களே தவிர, பட் அவங்க பேர் 92. எதிரியா ஒரு இதுல இருக்கணும், அது ரெண்டுமே மிஸ் ஆகுறதுதான் வந்து மும்பையோட பெரிய டிராபேக். நான் என்கிட்ட எனக்கு ஒரு கப்பல் ஆஃப் கேள்விஸ் இருக்கு. பட் ஆனா நான் 2-3 பாயிண்டர்ஸ் வச்சுட்டு இது பண்றேன். அவரு கிளாசன் ஆகட்டும், இல்ல அந்த சலீல் அரோரா வந்து பும்ராவை வந்துட்டு அந்த ஷாட் அடிச்சதாகட்டும், கிளாசனோட இன்சைட் அவுட். பட் ஆனா லிட்டரலா அந்த அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் படிக்கும் போது நம்ம இந்த கேமை வந்துட்டு ஈஸி மோட்ல வச்சு ஆடுவோம்ல, ஈஸி மோட்ல வச்சா அந்த ஷாட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டைமிங் பண்றதுக்கு இன்னும் நிறைய இது கிடைக்கும். அவர் வந்துட்டு அந்த ஷாட் எல்லாம் ஈஸி மோட்ல வச்சு அடிச்ச மாதிரி இருந்தது அவரோட அந்த ஷாட். ஆனா அந்த இன்சைட் அவுட் ஷாட் எல்லாம் வந்துட்டு சான்ஸே இல்ல. ஒரு டிவிலர்ஸ் வந்து ஸ்டெயின் அடிச்சிருப்பாரு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி. அந்த மாதிரிதான் சூப்பரா இருந்தது. எனக்கு என்னன்னா, இவங்க வந்துட்டு ஓவரால் மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த ஒரு டிஆர்எஸ் வேற எடுக்கலையோ, அதுவும் மிஸ். அதுதான், அதுக்கு அவுட்டே கேட்கல ஆக்சுவலா பார்த்தா. ரிக்கல்டனா இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும், அவுட்டே கேட்கல. அது மேட்ச். சி ஸ்மால் திங்ஸ் டஸ் மேட்டர். அது மிஸ் பண்ணிட்டாங்க நேத்துக்கு. ஆக்சுவலா தேர் நாட் இன் தேர், அவங்க லக்கும் நாட் இன் தேர் ஃபேவர். ஆமா. அண்ட் ஓவரால் நம்ம இந்த டோர்னமெண்ட்ல 100 அடிச்ச எல்லா பிளேயர்ஸோட டீமும் தோத்துருக்கு எக்ஸப்ட் ஃபார் அபிஷேக் சர்மா. அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் எல்லாருமே இன்னைக்கு ரிக்கல்டனும் சூப்பரா ஆடினாரு. அவர் வந்துட்டு டிகாக் ஃபிட்டா இல்லாததுனால அவரும் வந்திருக்கும் போது அவரோட பொசிஷனை இது பண்ணிட்டு விட்டாரு. சோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் டிகாக் வந்ததுக்கு அப்புறம் என்ன, பட் ஆனா மும்பை ஹஸ் பீன் தி ஒன்லி டீம் டு யூஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். அவங்க வந்துட்டு 22 பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபுல் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு தே டெஸ்டட். இதுக்கப்புறம் ஐ ஃபீல் தட் they probably should use everybody because அவரு இவரும் அந்த இசாரும் ஐ திங்க் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாரையுமே வந்து they have to use. ரெஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்துட்டு எல்லாமே ஜெயிச்சாலும் வந்துட்டு there are too many teams அந்த ஒரு 3rd and 4th ஸ்பாட் கம்ப்ளீட் பண்றதுக்கு there are way too many teams. ரன் ரேட்டும் வந்துட்டு இவங்க அந்த ஒரு கேம் அந்த 100 ரன்ஸ்ல சென்னையோட தோத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். இன்னொன்னு, நம்ம மும்பையோட பேட்டிங் பேசும்போது ஸ்கை வந்துட்டு அவ்வளவு ஒரு நல்ல வேர்ல்ட் கப்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு மேட்ச் வந்துட்டு இந்தியாவுக்கு காப்பாத்தி கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த மேட்சும் வந்துட்டு ஸ்கை வந்துட்டு கொஞ்சம் he has not performed well. So நீ வந்து ஸ்கை பத்தி சொல்லு. what is the road for ஸ்கை in மும்பை இந்தியன்ஸ்? ஆக்சுவலா பார்த்தா ஸ்கை வந்து நம்மளோட இந்தியன் டீம்மே லைக் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்பர் 1 மாடர்ன் T20 கிரேட்டா இருந்தவர். ஏன்னா போத் ரன்ஸா இருக்கட்டும், கன்சிஸ்டன்டா ரன்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அவர் தான் அந்த இது காமிச்சு இது பண்ணாரு. வாஸ் இன் பீக். போஸ்ட் ஐபிஎல், ஈவன் 2025 ஐபிஎல், லாஸ்ட் இயர் ஐபிஎல் வாஸ் டூயிங் ரீசனபிளி வெல். நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு 500+ ரன்ஸ் வித் டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா போஸ்ட் ஐபிஎல்க்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா, ஸ்கையை பொறுத்தவரையும் அடாப்டபிலிட்டி, இன்னோவேஷன்ஸ். ஸ்கை ஏன் ஸ்ட்ரென்த்னா இன்னோவேஷன் தான் அவரோட ஸ்ட்ரென்த். அதுல என்ன முக்கியமான காரணம்னா பார்த்தா, நான் உனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இதா சொல்றேன். இப்ப ஸ்கை வந்து அவரோட பீக்ல இருக்கும் போது அவர் வீல் ஆடுவார். அவர் கவர்ல அடிக்கிறதா இருக்கட்டும், மிட் ஆன் ரீஜன்ல இது பண்றதா இருக்கட்டும், புல் பண்றதா இருக்கட்டும், இந்த கன்வென்ஷனல் ஷாட்ஸும் நல்லா பண்ணிட்டு அவரோட என்ன பண்ணுவார்னா சர்ப்ரைஸ் பேக்கேஜா அவரோட இது இருக்கும். 360 டிகிரி ஆக்சஸ் பண்றத ஸ்வீப்பா இருக்கட்டும், வெரி அந்த அன்ஆத்தரைஸ்ட் ஷாட்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸா போகும். சர்ப்ரைஸ் எலிமெண்டா யூஸ் பண்ணுவாரு.
இப்ப என்ன ப்ராப்ளம்னா பிரிடாமினா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் 15 பால்லே அவரோட சர்ப்ரைஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் தான் முன்னாடியே கொண்டு வர ட்ரை பண்றாரு. அதுதான் அவரோட டிக்ளைனுக்கும் ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் பவுலர்ஸ் வாண்டட். அவர் அங்கதான் அடிக்க வைக்கணும். தே மேக்கிங் ஹிம் as a ஒன் டைமென்ஷனல், நாட் மேக்கிங் ஹிம் as a கம்ப்ளீட். அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மிஸ் ஆகுது. இந்த ஒரு காரணம் தான் சூரியகுமார் யாதவோட டிக்ளைன் ஆகுது. நான் இப்ப நேத்துக்குமே நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பும்ரா அவரோட பும்ராவோட ஸ்ட்ரென்த் என்ன, சர்ப்ரைஸ், அதாவது வேரியேஷன்ஸ் தான். பட் நீ எல்லாமே ஸ்லோ பால் தான் போட போறோம்னா ஈஸி பிக்கிங்ஸா போயிடும். சிமிலர் கேசஸ் அதே ஒரு லாஜிக் தான் ஸ்கைக்கும் நான் இது சொல்ல வரேன். அவர் எப்ப ஃபுல் ஆசஸ் அவரோட ஸ்ட்ரென்த் ஆஃப் இது என்னன்னா 360 டிகிரி ஆசஸ் பண்றது. அவரோட மெயின் கன்வென்ஷனல் ஷாட்ஸை அவர் கொண்டு பண்ணிட்டு இந்த இதை சர்ப்ரைஸா கொண்டு போனார் தான். அப்பதான் அவரோட சக்சஸ் இருக்கு. ஸோ இல்லைன்னா வி வில் see the downfall decline as currently நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் நடக்கும். அது அவர் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வராரு அண்ட் அகைன் அவரோட இஸ் நாட் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபர் தட் அந்த பேலன்ஸ், அந்த வெயிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை இது பண்ண முடியல. அவரால் கிளிக் ஆக மாட்டேங்குது, பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஜென்ரேட் பண்ண முடியல. தட் இஸ் அ கன்சர்ன். அண்ட் ஏஜிங் ஃபேக்டரும் இருக்கு. இதுதான் ஸ்கையோட ப்ராப்ளமே. இதுதான் இல்ல லிட்டரா அவரோட இதுவும் மும்பை இந்தியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ரோஹித் சர்மா டக் அவுட்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ்ல அவர் வருவாரா, இல்ல இவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி போறா. சி அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவரு ஹர்திக் பாண்டியாவோட பினிஷிங் நோட்ஸ் அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இந்த இதுல போஸ்ட் மேட்ச்ல it more sounded like they are going to play for the fans. அப்படினா it sounded like that. In rest of the games they are going to play for the fans. அந்த ஒரு இருக்காதான் ஆட போறாங்கன்றது அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு. இட்ஸ் லைக் கிவ் அப் மாதிரி தான் இருக்கு. அவங்க நெக்ஸ்ட் இப்போ அவங்க எத்தனை பேரை திருப்பி எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, இருக்கிற எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துடலாம். பட் they need to finish on a high at least. அதுதான் because we saw that from Chennai also last time. அவங்க சரியா போகல, பட் ஆனா they finished on the last game ஜெயிச்சாங்க. So that is what they should be a focus. So நம்ம நெக்ஸ்ட் டைரக்டா predictions. one thing என்னன்னா, one advantage என்னன்னா they went like Will Jacks ஓபனிங் பண்ணது it was a good move. ஏன்னா they are lacking in power play. வில் ஜாக்ஸ் அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கொடுக்குறாரு பவர் பிளேல. அந்த இன்டென்ட் வாஸ் தேர். ஸோ தட் வாஸ் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி இருக்கு ஃபார் மும்பை பொறுத்தவரையும் வில் ஜாக்ஸோட இது. பட் என்ன ப்ராப்ளம்னா அவர் முன்னாடியே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய மேபி சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஏதாவது சான்சஸ் இருந்திருக்கும். நம்ம டைரக்டா ஐ திங்க் ப்ரெடிக்ஷன்ஸோட ஸ்கோருக்கு போயிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸோட ஸ்கோரை நம்ம ஸ்கிரீன்ல போட்டுடலாம். அண்ட் தென் நம்ம இன்னைக்கு வர கேம் நெக்ஸ்ட் கேம் இஸ் ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி. அதுவும் ஜிடிக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேம், ஹோம்ல நடக்கிற கேம் வேற. சோ நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதோட பிளேயிங் 11 அண்ட் தென் அதோட ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லிடலாம். சோ இன்னைக்கு அந்த நடக்க போற கேம் ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி. என்ன நினைக்கிற, வாட் ஆர் யுவர் தாட்ஸ், என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அதை பத்தி பேசலாம். பிகாஸ் இந்த கிரவுண்ட்ல தான் ஜிடி வெர்சஸ் மும்பை மும்பைக்கு செம விக்டரி இந்த கிரவுண்ட்ல. சோ அப்படி இருக்கும்போது இதே கிரவுண்ட்ல தான் இந்த கேம் நடக்க போகுது. சோ அத பத்தி நம்ம பாயிண்ட்ஸ் போயிடலாம் டைரக்டா. ஆக்சுவலா பார்த்தா வாட் கைண்ட் ஆஃப் சாயில் தேர் கோயிங் டு ஆஃபர் அதான் மேட்டர். பிளாக் சாயிலா இல்ல ரெட் சாயிலா, அது ஒண்ணு இருக்கு. அதை பேஸ் பண்ணி மேட்சஸோட இது தெரியும். லைக் பிளாக் ரெட் சாயில்னா இது சேமா இருக்கும். ஸோ சேசிங் வில் பி பெட்டர் அட்வான்டேஜ் ரெட் சாயில பொறுத்த வரையும். பட் ஆனா நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிச் கண்டிஷன்ஸ் என்ன பிச் கொடுக்க போறாங்க, ஆஃபர் பண்ண போறாங்கிறது ஈவினிங் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் அகைன் ஆர்சிபி இன் ரியலி வெரி குட் பொசிஷன். ஆக்சுவலா பார்த்தா ஆர்சிபி தே வில் நாட் சேஞ்ச் எனி திங் அன்டில் ஃபில் சால்ட் ஃபிட்னா அவர் உள்ள வருவார் மேபி. பட் மற்றபடி ஐ திங்க் ஜேக்கப் பெட்டலும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவரும் லைக் ஈஸியா எடுத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த ஓப்பனர்ஸ் அந்த ஸ்டாண்டு தேவை. ஏன்னா தேவ்தத் படிக்கல் டெரிஃபிக் கன்சிஸ்டன்சி சம இதோட ஆட்டிருக்காரு, நல்ல ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்காரு தேவ்தத் படிக்கலை பொறுத்த வரையும். பட் அகைன் ஆர்சிபிக்கு இப்ப என்னன்னா அதர் பிளேயர்ஸ் மற்ற பிளேயர்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அவங்களுக்கு டுவர்ட்ஸ் அந்த இந்த பிளே ஆஃபா இருக்கட்டும் அந்த டைப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். They are almost in through the line. Punjab Kings இருக்கட்டும், RCB are through the line. Just they want to test their அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த், மற்ற பிளேயர்ஸ் பிச்சிங். They have to see whether they can include வெங்கடேஷ் ஐயர் அந்த மாதிரியான ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கம்ப்ளீட் சேஞ்சஸ் நான் சொல்ல, ஒரே மேட்ச்ல நிறைய சேஞ்சஸ் சொல்ல, ஜஸ்ட் 1 or 2 சேஞ்சஸ் மட்டும் அங்கங்க சில பிளேயர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கும். ஒரு பேக்கப்புக்காக தான் நான் சொல்றது. அந்தபடி இந்த மங்கேஷ் யாதவ் இந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம், 6 எல்லாம் பண்ணலாம். இல்ல நானும் அதை தான் சொல்ல வந்தேன். பிகாஸ் அவர் சால்ட் ஃபிட்டா இருந்ததுன்னா அவரு, ஜேக்கப் பெத்தல், டேவிட்,
அண்ட் ஹேசல்வுட். ஸோ இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சுட்டு ரொமாரேஷப்போட பதிலா வந்துட்டு மங்கேஷ் யாதவ் அந்த மாதிரி இருந்தா. ஏன்னா அந்த ஒரு போலிங் தான் ரொமாரேஷ் இஸ் ஒரு வீக் லிங்க் தான் பிட்வீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங். ரொமாரோ ஷெப்பர்ட் இஸ் த வீக் லிங்க் அமங் ஆல் த bowlers. ஸோ அப்படி இருக்கும்போது எனி டே அது வந்து என்ன மாதிரி பிச்சா இருக்கட்டும், he'll definitely go for 12 to 14 runs per over. ஸோ அந்த ஒரு விதத்துல தான் வந்துட்டு இவங்க மங்கேஷ் யாதவ் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் அவர் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போலிங் போட்டாருன்னா தென் வில் சி he would have been a very good addition. And then ஜேக்கப் பெத்தல் ஒன் டவுன். ஏன்னா பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் இதாகும். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே ஒன் ஸ்டெப் டவுன் போவாங்க. அது வந்து படிக்கலே 4 தான் வருவாரு. ஸோ அந்த ஒரு இதுதான் வரும். பட் அதர்வைஸ் வந்துட்டு ஓவரால் டீம் காம்பினேஷன் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் போலிங் தான் வந்துட்டு ஆர்சிபி ஹவ் பீன் த கிளியர் டிஃபரன்ஸ். அவங்களோட விக்டரியில வந்துட்டு போலிங் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை தே ஒன். இல்ல அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு இல்ல ஒரே என்ன விஷயம்னா நீ சொன்னது கரெக்ட். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்தே பவர் பிளேல விக்கெட் பண்றது, ஸ்ட்ரைக் பண்றது. எய்தர் புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், ஹேசல்வுட்டா இருக்கட்டும், தே டூயிங் ரியலி வெல். அது கண்டினியூ பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த பர்டிகுலரா இந்த டீமோட ஜிடியோட ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்களோட ஓபனர்ஸ் தான். அதுவும் இந்த பர்டிகுலர் வென்யூல கில் அண்ட் சாய் சுதர்ஷன் தென் பட்லர், இந்த ஒரு டாப் 3 இஃப் தே ஸ்ட்ரைக் வெல் இந்த இனிஷியலா then the game is on. GT like RCB almost வந்து ஒரு 50 to 60% of the game done and dusted இந்த பவர் பிளேலயே பொறுத்த வரையும் அதுதான் வருது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து GT also have a very good bowling attack. They do have a good matchups against கோலி, ரபாடாவா இருக்கட்டும். They have a good matchup against கோலியை பொறுத்த வரையும். And also ரஷீத் கான் against தேவ்தத் படிக்கல் has a very good matchup. But again பிச்சை பொறுத்து தான் இருக்கு. கொஞ்சம் ரஷீத் கான் நாட் இன் ஹிஸ் பீக், அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மேட்சப்ஸ் எல்லாம் ஃபைன், பட் ஆனா அவரை யூஸ் பண்றது, அவரோட லென்த் ட்ராக் பண்றதுலாமும் ஒரு கன்சர்ன்ஸா இருக்கு. பட் எப்படி அவங்க கொண்டு வர போறாங்க? ஸ்டில் ஜிடிஸ் பவுலிங் யூனிட் இஸ் நாட் பேட். பிரசித் கிருஷ்ணாவும் உள்ள வந்துருவாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து வாஸ் நாட் ஃபிட், ஹி வில் ஆல்சோ பேக். ஸோ தட் வில் ஆட் அப், அவங்களோட ஸ்ட்ரென்த் ஆட் பண்ண தான் செய்யும் ஜிடி பவுலிங் சைட்டை பொறுத்த வரையும். பட் பேட்டிங்க்கு தான் வந்து தே ஹேவ் டு டூ சம்திங். அவங்களோட மோர் ரிலையன்ஸ் ஆன் டாப் 3, தட்ஸ் அ பிகர் கன்சர்ன் ஃபார் ஜிடி. கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து கிளென் பிலிப்ஸையும் உள்ள வேலை உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஒரு மிடில் ஆர்டர் தான் வந்துட்டு இந்தியன் மிடில் ஆர்டர். சோ அப்படி இருக்கும்போது அவர் வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ ஹேவ் டு பர்ஃபார்ம். அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டு கிவ் இட் டு ஹிம். அவர் போலிங் தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் ஆனா ஆஸ் அ பேட்ஸ்மேன் வந்துட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் ஷாருக் கான். ஸோ ஓவரால் வந்துட்டு டெஃபினெட்லி இந்த கேம்லயும் வந்துட்டு ஹோப்ஃபுல்லி ரொம்ப நிறைய ரன்ஸ் வராட்டியும் வந்துட்டு ஒரு 200 ஸ்கோர் வரும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஆல்சோ ஃபீல் ஆர்சிபி வந்துட்டு பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் எப்படி இருக்க போறதுன்னு. நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். நான் சொல்லட்டுமா இல்ல நீ ஃபர்ஸ்ட் சொல்றியா? சொல்லுங்க. என்னோடது வந்து ஆர்சிபியா தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் ஆனா இப்போ நீ சொல்ல உன்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் கணேஷ் கிட்ட நம்ம செப்பரேட்டா ப்ரெடிக்ஷன்ஸ் வாங்கிடலாம். சோ உன்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லு இந்த கேம். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஐம் கோயிங் வித் ஆர்சிபி. ஏன்னா வந்து பட் ஆனா இது வந்து குரூஷியல் கேம் ஃபார் ஜிடி அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் மஸ்ட் வின் கேம். இதுல இருந்து அவங்க ஜெயிச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த they have to be in the table, points table, அந்த ஒரு இது இருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளும் நம்ம போடுவோம் அந்த இதுல. பட் ஸ்டில் நான் சம்பவம் ஃபீல் பண்றேன் ஆர்சிபி ஆர் டூ குட் அகேன்ஸ்ட் ஜிடி. அண்ட் அவங்களோட பவர் பிளே எனக்கு வந்து ஜஸ்ட் டூ ரிலையன்ஸ் ஆன். நான் ஒரே இது ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். ஜிடி பேட்டர்ஸ் அவங்க சேஃப் த்ரூ பண்ணிட்டாங்கன்னா, போஸ்ட் 200+ இது பண்ணாங்கன்னா ஜிடி ஹேஸ் எ சான்ஸ். 210+ அந்த ஒரு 200+ 210 கிட்ட போஸ்ட் பண்றாங்கன்னா ஜிடி ஹேஸ் எ சான்ஸ் வித் தேர் பவுலிங் பொறுத்த வரையும். பட் அது போஸ்ட் பண்ணலன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒன் சைடட் கேமா கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ஆர்சிபி பவுலிங் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால ஐம் கோயிங் வித் த எட்ஜ் ஆஃப் ஆர்சிபி தான். அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் போயிடலாமா? ஸோ என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பார்த்தா ஐம் கோயிங் வித் புவனேஸ்வர் குமார். ஆர்சிபிக்கு பொறுத்த வரையும் பவுலிங் சைட்ல இருந்து புவனேஸ்வர் குமார் போறேன். அண்ட் பேட்டிங்ல வந்து விராட் கோலி, அகைன் அந்த பேட் தேவ்தத் படிக்கல், அவங்க டெரிஃபிகா பண்றாங்க. தென் குஜராத்தை பொறுத்த வரையும் இது கில் அண்ட் சாய் சுதர்ஷன் அந்த ஓப்பனிங் பேரு. பவுலிங்ல வந்து சிராஜ். என்னோட பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் வந்து ஆர்சிபிக்கு வந்துட்டு ஜேக்கப் பெத்தல் சொல்றேன். அவரு வந்து ஒரு இதா இருக்கும். அண்ட் போலிங்ல வந்துட்டு ஐ ஃபீல் பிரசித் கிருஷ்ணா அவர் இன்கேஸ் அவர் ஆடினார்னா ஹி வில் பி அண்ட் இது பிகாஸ் ஹில் பி ரேரிங் டு கோ போன கேம் ஆடல. ஸோ இவங்க 2 பிளேயர் தான் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் திருப்பி நம்ம மும்பை இந்தியன்ஸ் பத்தி, மும்பை வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரிமைனிங் கேம்ஸ் வந்துட்டு அவங்க என்ன மாதிரி ஒரு பிளேயிங் காம்பினேஷன், எல்லாருக்கும் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாமா? அண்ட் ஸ்கையை பத்தி மென்ஷன் பண்ணுங்க. If Sky continues to play like this,
இஸ் பொசிஷன் in the Indian team at risk? அதை பத்தி மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா அவரோட அந்த ஒரு bowling, how he is undervaluing himself as a bowler, அதை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓவரால் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்துட்டு do they have to do a full revamp of their squad, or இந்த ஸ்குவாடே வச்சுட்டு இந்த ஸ்குவாட்ல வந்துட்டு what changes do you think they have to do? அதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு Bhuyan Bodies Cricket. தேங்க்யூ.